வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய வருகையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1600 ஆரம்பத்திலும் 19ஆம் நூற்றாண்டுடைய நடுவுலையும் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே ஏஷியாவுக்கு வந்து வியாபார நோக்கத்தோடு பின்னாடி இந்திய சுற்றி இருக்கக்கூடிய அந்த கண்டத்தையே பொருளாதாரத்துலேயும் அரசியல்லையும் முழு ஆக்கிரமிப்பை காமிச்ச ஒரு காலம் அது. இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னா, கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் வித் ஈஸ்ட் இண்டீஸ், இதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஒரிஜினல் பேர். இவங்க ராணி கிட்டேருந்து ராயல் சார்ட்டர்னால் அரசாங்க அனுமதியை அப்போ ராணியாக இருந்தவங்க முதலாம் எலிசபெத் ராணி, அவங்கக்கிட்ட இவங்க பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. எதுக்குன்னா மோனோபோலி அட் த ட்ரேட் வித் த ஈஸ்ட். மோனோபோலினா இங்கிலாந்து எந்த நாடெல்லாம் ஆண்டுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துலலாம் இவங்க மட்டும்தான் வியாபாரம் செய்ய முடியுன்ற ஒரு அனுமதி இவங்க வாங்கிடுறாங்க. இந்த கம்பெனி எப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் மாத்திரம் இருக்க ஒரு கம்பெனி. யாருன்னா பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ், அப்புறம் அங்கே பிரிட்டனில் இருக்கக்கூடிய பணக்காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் நேரடி தொடர்புலாம் அப்போ கிடையாது. 1700 மிட், அதாவது 1650 1700 பார்த்திங்கன்னா 1800 ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் இந்த கம்பெனி எப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களை வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, இங்கிலாந்துலேயும் யூரோப்லேயும் கிடைக்க முடியாத பல விஷயங்களை இங்கேருந்து ரொம்ப சீப்பாக வாங்கின்னு போயிட்டு அங்கே பெரிய விலைக்கு விற்பாங்க. எதெல்லாம்னா காட்டன், இண்டிகோ, உப்பு, பட்டு, சால்ட் பெட்டர், ஓபியம், டீ, இதெல்லாம். கூடிய சீக்கிரத்துலேயே இவங்க பிரிட்டிஷ் கொலோனியல் இம்பீரியஸோட ஏஜெண்ட் மாதிரியே ஆயிட்டாங்க. முதல் 150 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க கப்பல்லையே போயிட்டு இருந்ததுனால வெறும் இந்த கோஸ்டல் ஏரியாஸில் மட்டும், அதாவது கடற்கரையில் இருக்கக்கூடிய நகரங்களில் மட்டும்தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் போக 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 அவங்க எல்லா இடத்துலையுமே வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பேட்டில் ஆஃப் பிளாசேயில் அப்போ பெங்கால் ஆண்டுட்டு இருந்த சிராஜ் உத் தௌலாத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சாங்க 1757. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவர் தான் பிரிட்டிஷோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபவுண்டேஷன்ஸை இந்தியாவில் ஆரம்பித்தவர்னு சொல்லலாம். இப்போ பெங்காலில் அவர் தோத்துட்டார் இல்லையா அந்த ராஜா, அதனால் அவர் கப்பல் மாதிரி பணம் கொடுத்துட்டுருப்பார்ல, அந்த ரெவென்யூ வச்சு அவங்களோட பொருளாதாரத்தையும் அவங்களோட மிலிட்ரியும் அவங்க இன்னும் மேம்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸாக வெஸ்லி, ஹேஸ்டிங்ஸ், இவங்களாம் அந்த பிரிட்டிஷ் எந்த இடத்தெல்லாம் ஆண்டாங்களோ அதெல்லாம் இன்னும் பரவலாக ஆரம்பிச்சுட்டு ஒன்று ஒரு கூட்டம் அலையன்ஸ் மாதிரியோ இல்லை வேறு விதமாக அவங்க இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மயன்மாரில் நிறைய இடங்களை அவங்களோட ஆட்சிக்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. 1857 பார்த்திங்கன்னா அப்போ தான் சிப்பாய் மியூட்டனின்னு ஒன்று எதிர்ப்பு கிளம்பிச்சு. அது அங்கே இருந்த போர் வீரர்கள்லாம், நம்ம இந்தியாவை செஞ்சவங்களாம் அவங்க மேலே இருந்த அடக்குமுறையை, அவங்களுக்கு செய்யப்பட்ட சில அநீதிகளும் எதிர்த்து போர் கொடுத்தது தான் முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கும் கருதப்படுது. இது பின்னாடி பெரிய அளவுக்கு கலவரமாகி நாடு முழுக்க போனதுனால இந்த கம்பெனி அதோடைய அதிகாரத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட்னு 1858 வரும்போது இழந்துடுச்சு. அப்போ அந்த கம்பெனியோடைய அந்த ஃபோர்ஸஸ், அவங்க டெரிட்டரிஸ், பொசிஷன்ஸ் எல்லாமே ராணிக்கிட்ட போயிடுச்சு. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லிட்டு 1874 முழுசாவே கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பிரிட்டிஷ் ராஜ்யத்தை இந்தியாவில் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ்ட் இந்தியன் ஸ்பைஸ் ட்ரேடு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ், மிளகு, மற்ற இதெல்லாம் லவங்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அப்புறம் டீ, காட்டன், சால்ட், இதெல்லாம் இங்கேருந்து வாங்கின்னு போய் இங்கிலாண்டில் வியாபாரம் செய்யறதுக்காக அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சுது. ஆனால் இவங்க ஒரு வாட்டியும் இங்கே வரதும் கப்பலில் திரும்பி போகும்போது பெரும் பணத்தோடையும் நிறைய பொருளோடும் போகிறத பார்க்க இவங்களுக்கு அங்கே நிறைய பணம் இங்கிலாண்டில் செய்கிறது இந்த கம்பெனி மூலமாக தான்ன்றது நிறைய விஷயம் தெரிஞ்சுது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படின்னா 31 டிசம்பர் 1600 முதலாம் குயின் எலிசபெத் கிட்டேருந்து ராயல் சார்ட்டர், அதாவது ராஜா அனுமதின்னு சொல்லலாம், அவங்களுடைய ஆதரவு அவங்க வாங்கிட்டாங்க.
இவங்க மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் ட்ரேடை வந்து இந்த நாடுங்களெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். அது வேறு யாரும் இங்கிலாந்துலேருந்து செய்ய முடியாது. இந்தியன் ஓஷனில் எல்லா இடத்துலையும், அதாவது சவுத்தர்ன் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ் வரைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்க செய்யலாம். இவங்கக்கிட்ட இருந்தது எல்லாம் வெறும் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது பணத்தை வந்து முதலீடு செய்வாங்க. அவங்க எல்லாம் இங்கே வந்து தேவையான பொருளெல்லாம் அந்த பணத்தை வச்சு வாங்கிக்கிட்டு அப்புறம் திரும்பி அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் இங்கிலாண்டில் விற்றுட்டு வர லாபத்தை பங்கு போட்டுப்பாங்க. இவங்களாம் மேனேஜ் பண்ணது ஒரு கவர்னர், அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக ஒரு 24 பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கிலாண்டில் இருந்த பெரிய பணக்காரங்க. முதல் பயணம் வந்து February 1600 ஆரம்பித்து, அப்போது அந்த பயணத்தோட கமாண்டர்ஷிப்பில் இருந்தவர் சர் ஜேம்ஸ் லான்ஷர். அவங்க வந்து இந்தோனேஷியா போனாங்க. அங்கேருந்து மிளகும் மற்ற ஸ்பைசஸும் எடுத்துன்னு திரும்பி போனாங்க. 4 கப்பல் வந்து ஜாவாவில், அதாவது பேண்டம் இடத்துல 1602 போய் சேர்ந்தது. ஒரு வருஷம் பயணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இங்கேயே வந்து விட்டுட்டு மிச்சம் எல்லாருமே வந்து இங்கிலாண்டுக்கு 1603 போயிருக்காங்க. 2வது பயணத்தில் வந்து யாரெல்லாம் வந்தாங்கன்னா சர் ஹென்ரி மிடில்டன். 3வது பயணத்தில் பார்த்தீங்கன்னா 1607 1610 வரைக்கும் இந்த பயணம் எடுத்தது. அவங்க வந்தவங்க வந்து ரெட் ட்ராகனில் ஜென்ரல் வில்லியம் கில்லிங், ஹெக்டரில் கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ், கன்சென்ட்டில் கேப்டன் டேவிட் மிடில்டன். இப்போ இந்த கம்பெனி முதல்ல இந்தியாவுக்கு எப்போ வந்ததுன்னா 1608. அவங்க வந்த இடம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரத்ன்ற இடத்துல தான். அதுக்கப்புறம் 1615 சர் தாமஸ் ரோன்றவர் அப்போது மொகல் எம்பரராக இருந்த நுருதன் சலீம் ஜஹாங்கீரை போய் பார்த்து நான் மாதிரி ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு, 1ஆம் ஜேம்ஸை பிரதிநிதியாக நான் இங்கே வந்திருக்கேன், நாங்கள் வந்து இங்கே வியாபாரம் செய்ய நினைக்கிறோம், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும், இங்கே நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து ராஜாக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ, எவ்வளோ விலை மதிப்பு இருந்தாலும் சரி, உங்கள் அரண்மனைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் வந்து அதுக்கு பிரதி உபகாரமாக தருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாங்க. இப்போ வந்து இவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்தியாவிலேருந்து நல்ல பொருளாதாரம் வந்து இங்கிலாண்டுக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், அவங்களும் வந்து இங்கே வந்து வியாபாரம் செய்யணும்னு நினச்சாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்கும் வந்து பயங்கரமான சண்டைங்க அப்பப்போ வந்துட்டு இருந்தது. ஏன்னா வந்து அப்போ இந்தியாவில் யார் வந்து ட்ரேடிங் பண்ணுறது, சைனாவில் யார் பண்ணுறது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் யார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே போட்டி, அந்த சண்டைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் தான் 1623 என்ன ஆயிடுச்சுன்னா, அம்போனியா மேசக்கரால் பிரிட்டிஷ் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இங்கே நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாதுன்னு. இப்போ டச் வந்து அவங்க வந்து டச் கிட்ட வந்து தோத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இந்தியா இருக்கிறதுனால அது வரைக்கும் அவங்க இந்தியா அவ்வளோ பெருசாக நினைக்கல. ஆனால் அங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட கவனம் முழுக்க இப்போ இந்தியா மேலே வந்தது. இப்போ அவங்க ராஜாவோட பிரதிநிதின்ற மாதிரி தான் இங்கே இருந்ததுனால மெதுவாக வந்து இங்கே போர்ச்சுகீஸ் ட்ரேடிங்கும் அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க, எஸ்ட்ராடா இந்தியான்னு. அவங்களோட சேர்ந்து இவங்களும் வந்து பயங்கரமாக வந்து அவங்கள எதிர்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற இடங்கள்லாம் வாங்கி அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த கடல்லையே வந்து போர்லாம் நடந்ததில் அவங்க போர்ச்சுகீஸ் வந்து தோத்துட்டு அதில் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு வந்து மொகல் எம்பையரோட நல்ல ஒரு தொடர்புலையும் இருந்தது. அவங்க வந்து 1611 அவங்களோட முதல் ஃபேக்ட்ரியை சூரத்தில் வந்து ஆரம்பித்து, அதை தொடர்ந்து மெட்ராஸில் 1639, பாம்பேயில் 1668, கல்கட்டாவில் 1690 ஆரம்பித்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் போர்ச்சுகீஸோட இடமா இருந்த கோவா, பாம்பே, சிட்டாங்கோலாம் சார்ல்ஸ் செகண்டை வந்து கேத்ரின் ஆஃப் பிரெகன்ஸா வந்து திருமணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு அது வந்து வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. இது மாத்திரம் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அவங்க ட்ரேடிங் போஸ்டெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு கோஸ்ட்டில் தான் இருந்தது. அப்புறம் மெதுவாக வந்து அவங்க எல்லா இடத்துலையும் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், ஏன்னா இது 3 இடம் தான் முக்கியமான துறைமுகங்களாக அப்போ இருந்தது. அங்கே வந்து அவங்களுடைய ட்ரேடிங் ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த 3 இடமும் வந்து அவங்களுக்கு இந்தியன் ஓஷனில் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான ட்ரேடிங் ரூட்டாக இருந்தது. இவங்க என்ன வியாபாரம் செஞ்சாங்கன்னா, காட்டன், சில்க், இண்டிகோ, சால்ட் பேட்டர், அதுக்கப்புறம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் சவுத் இந்தியாவிலேருந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1811 வந்து அவங்க பர்மனெண்ட்டாக அவங்களோட ட்ரேடிங் போஸ்ட்டை சைனாவில் இருக்கிற கேண்டோன் ப்ரொவின்ஸில் ஆரம்பிச்சுட்டு அங்கே டீக்கு பதிலாக வந்து வெள்ளியை வந்து எக்ஸ்சேஞ்சாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1815 முடிவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பர்ஷியன் கல்ஃபு, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லலாம் அவங்களோட ட்ரேடிங் ஆரம்பித்தாங்க.
1694 பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த கம்பெனியில் இல்லாத இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மற்ற பணக்காரங்களாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட் தடை செய்யாத வரைக்கும் யார் வேணால் வந்து ஈஸ்ட் இந்தியாவில் வியாபாரம் செய்யலாம் அப்படின்றத அவங்க வலியுறுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதை தொடர்ந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு தி ஈஸ்ட் இண்டீஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து 2 மில்லியன் பவுண்ட்ஸை வச்சு அவங்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஏற்கனவே இருந்த பழைய கம்பெனி வந்து எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் அந்த வியாபாரம் அவங்க கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால இந்த பழைய கம்பெனியும் அங்கே வந்து ஒரு 315,000 பவுண்ட்ஸை வந்து அவங்க வந்து முதலீடு செஞ்சாங்க. ஆனால் இந்த புது கம்பெனியால் ஏற்கனவே இருந்த பழைய கம்பெனியோட போட்டி செஞ்சு பெரிய விஷயத்துலாம் வர முடியல. அதனால் 1708 இந்த புது கம்பெனியும் அந்த பழைய கம்பெனியே முழுசாக வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு ட்ரை பார்ட்டி வெஞ்சராக பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஸ்டேட்டு, பழைய கம்பெனி, புது கம்பெனி இவங்க எல்லாரும் வந்து ஒரு பேனர், அதாவது யுனைடெட் கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ட்ரேடிங் டு தி ஈஸ்ட் இண்டீஸ்ன்னு ஆரம்பித்தாங்க. கூடிய சீக்கிரத்திலே பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளேயும் நிறைய சண்டை வந்தது. அதுலேயும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த இடத்துலலாம் வந்து உரிமையை கொண்டாடணும் அப்படின்றது வந்தது. ஆனால் இந்த கம்பெனிலேருந்து நிறைய லாபம் வந்துகிட்டே இருந்ததுனால அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் வந்து இவங்க மேலே எதையும் செய்ய முடியல. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த நுணுக்கம் தெரிஞ்சது. புது கம்பெனியால் அந்த அளவுக்கு வந்து வியாபார விருத்தி செய்ய முடியல. அதில் இந்த யுனைடெட் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு 1200 பவுண்ட்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நாங்கள் வந்து 1726 வரைக்கும் நாங்கள் வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்றதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1730 வந்து 1766 வரைக்கும் நாங்கள் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற பணத்துக்கு 1% வட்டியை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோடு சேர்ந்து 200,000 பவுண்ட்ஸையும் ராயல் ட்ரெஷரிக்கு அவங்க கொடுத்தாங்க. 1743 பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஒரு 100,000 பவுண்ட்ஸு 3% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு 1783 வரைக்கும் நாங்கள் தான் வந்து வியாபாரம் செய்யலான்னு வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க மட்டுமே மோனோபோலியா, அதாவது இவங்க மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு இவங்க லஞ்சம் மாதிரி பணம் கொடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மோனோபோலி முடிகிற ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து புதுசாக இன்னும் வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் தருவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பரிசு தருவாங்க, அதாவது கிட்டத்தட்ட லஞ்சம் தருவாங்க. இப்படியே இவங்க வந்து இங்கே வர லாபத்துலேருந்து ஒரு பகுதியாக இவங்க லஞ்சம் மாதிரி கொடுத்து அவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரெஞ்சு வந்து இந்தியாவில் வந்து வியாபாரத்துக்காக நுழையிறாங்க. ஏற்கனவே ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டனுக்கும் நிறைய தகராறு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பல நூறாண்டுகளாக இருக்குது. இப்போ இங்கே வந்த உடனே பிரிட்டனுக்கு நிகராக ஃப்ரெஞ்சும் வந்து படைபலம் வந்து பணபலத்துலேருந்து எல்லாம் இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு 1740 பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான எதிரியாக ஃப்ரெஞ்சு ஆனாங்க. 1756 1763 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே நடந்த போர். ஆனால் அந்த போரில் பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் கிளைவ் வந்து அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவர் வந்து ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இங்கே கலோனி ஒரு மோனோபோலி அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கலோனியல், அது வரைக்கும் வியாபாரத்துக்கு மட்டும் வந்தவங்க இப்போ அரசியலாகவும் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. 1850 பார்த்திங்கன்னா முகல் எம்பையர் வந்து கிட்டத்தட்ட தடுமாற்றத்தில் இருந்தது. ஆனால் அப்போ முகல்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து கல்கட்டாவை நம்மக்கிட்டேருந்து எடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணாங்க. ஆரம்பத்தில் முகல்ஸ் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் 1756 அவங்க ஜெயித்தாலும் அந்த வெற்றி வந்து நீடிச்சில்லை. பிரிட்டிஷ் வந்து கல்கட்டாவை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ராஜா வம்சத்தை சேர்ந்தவங்களெல்லாம் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியில் 1757 பக்சரில் 1764 தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்தது இல்லையா 1764, அதில் வந்து தோத்துட்ட அப்புறம் அப்போ முகல் எம்பரராக இருந்தவர் இவங்களோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டார். அதாவது வந்து நானே ராஜாவாக இருப்பேன், ஆனால் அரசாங்கம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ரெவென்யூ வந்து வருஷம் வந்துடணும்னு. இப்படி தான் வந்து வெறும் வியாபாரத்துக்காக வந்தவங்க ஆட்சி அமைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன ஆயிடுச்சுன்னா,
இந்தியாவுடைய ஒரு பொருளாதாரத்திலேயே மிக சிறந்திருந்த பெங்காலோட சிவில் ஜுடிஷியல் ரெவன்யூ சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அது கீழே அது கொண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து பெங்காலில் நடந்த எல்லா விஷயமே வந்து இந்த கம்பெனி வந்து டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த இடம் ஃபுல்லாகவே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போனதுலேருந்து பெங்காலில் ஆரம்பித்தது இந்தியாவையே ஒரு 200 வருஷத்துக்கு ஆளக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த கம்பெனி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்த நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படியோ அதோடைய சேர்ந்து எல்லா இடத்தையும் வந்து ஆக்கிரமிக்க தொடங்குது. அதாவது எப்படின்னா எல்லாரையும் அவங்க கண்ட்ரோலில் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 1860 பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டன் வந்து இந்த கம்பெனி மேலே நிறைய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இந்த கம்பெனியை பற்றி இங்கிலாந்து போயிருந்தது. நிறையா வந்து கரப்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க, எல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து நடவடிக்கை ஆரம்பித்தாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவ் பண்ண நிறைய விஷயங்களுக்காகவே வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லிட்டு 1863 கொண்டு வந்து இவங்க வந்து இனிமேலுக்கு வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து இங்கே சிவிலோ இல்லை மிலிட்ரி வேலைகளோ இருக்கிறவங்க வந்து எந்த வித கிஃப்ட்டோ ரிவார்டோ இல்லை பணமாக எதுவுமே வந்து இந்தியன்ஸ்க்கு இல்லை வாங்கக்கூடாதுன்னு வந்து தடை விதிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆக்ட் வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜென்ரல்னு இந்தியா முழுக்க வந்து அவர் வந்து கவர்னர் ஜென்ரலாக ஆக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கவர்னர் ஜென்ரல் ஆக்கினது மாத்திரம் இல்லாமல் அவரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணனா ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க வந்து க்ரௌன்னா அப்போ இங்கிலாண்டில் யார் ஆடுறாங்களோ அவங்க மூலமாக கவுன்சில் ஆஃப் 4 லீடர்ஸ் மூலமாக தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தது. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்தியாவில் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அங்கே வந்து ஜஸ்டிஸஸ்லாம் வந்து க்ரௌனே நேரடியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணி இந்தியா காமிச்சாங்க. வில்லியம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அது 1884 வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து பொலிட்டிக்கல் பாலிசியோட பார்லிமெண்ட்ரி ரெகுலேட்டிவ் போர்டை கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்த போர்டு ஆஃப் கண்ட்ரோலில் வந்து 6 கமிஷனர்ஸு இவங்க வந்து இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் லண்டனில் இருக்காங்களே அவங்களுக்கு மேலே வச்சு அங்கே ஒரு சான்சலர் ஆஃப் எக்ஸ்கேச்சர் அப்புறம் செக்ரட்டரி ஸ்டேட் ஃபார் இந்தியாலாம் வச்சு ஒரு 4 கவுன்சிலர்ஸ் வந்து இதை நேரடியாகவே க்ரௌனே அப்பாயிண்ட் பண்ணி இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து அவங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க. 1813 இந்த கம்பெனி வந்து இல்லை இவங்க மட்டுமே வந்து இந்தியாவில் ட்ரீட் பண்ண முடியாதுன்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனால் கம்பெனியோட மோனோபோலி வந்து அபாலிஷ் ஆகிடுச்சு. 1833 இந்த சார்ட்டர் ஆக்டால் அவங்க வந்து சைனாவில் செஞ்சிருந்த மோனோபோலி ட்ரேடும் வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு. 1854 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது இங்கிலாண்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு லெஃப்டினன்ட் கவர்னரை வந்து பெங்கால், பீகார், ஒடிசா இந்த இடங்கள்லாம் வந்து நிர்வகிக்க அமைச்சாங்க. அப்புறம் கவர்னர் ஜென்ரல் வந்து இந்தியாவை முழுசவே வந்து அவர் வந்து கவர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா 1847 இந்த சிப்பாய் மியூட்டனி அதாவது சிப்பாய் கலவரம் வந்து நடந்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு அரசருக்கு வாரிசு இல்லைன்னா இவங்கக்கிட்ட அந்த கம்பெனி போயிடும். இல்லைனா இவங்க வந்து டேக்ஸஸ் பே பண்ண முடியல, அதாவது அவங்க மேலே வந்து ஒரு பட்டம் தருது அவங்களுக்கு. அந்த பட்டத்துக்காக இவங்க வந்து வருஷம் இவங்கக்கிட்ட ஒரு பணம் தரணும். அந்த பணம் தரலைன்னா அவங்களுடைய இடத்த எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறையா செஞ்சு அவங்க நிறைய இடத்த வந்து ஆக்கிரமிச்சுட்டு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் நிறைய அரசர்கள் இருந்தாங்க. அவங்களோடலாம் அதிருப்திக்கு இவங்க உள்ளாகி இருந்தாங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்புறம் மத நம்பிக்கைகள் இதிலெல்லாம் வந்து பொதுமக்களுடைய வெறுப்பையும் இவங்க சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க. இதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா போர் படையில் வந்து சேர்கிற வீரர்களை வந்து ரொம்ப மோசமாக நடத்துனாங்க. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அவங்க செஞ்ச அந்த நடத்தின விதம்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால 1857 தான் வந்து இந்த சிப்பாய் கலவரம் வெடிச்சுது. அங்கே அப்போ அந்த வீரர்களாக இருந்தவங்களாம் வந்து அவங்களோட சேர்ந்து இந்த பிரிட்டிஷ் கம்பெனி மேலே அதிருப்தியாக இருந்த பல பேரும் ராயல் பீப்புளும் சேர்ந்து அவங்க வந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக கலவரம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போது வந்து பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஒரு மாதிரி கட்டுப்படுத்திட்டாலும் போக போக அவங்களால இந்த கலவரங்கள் வந்து இந்தியா முழுக்க நடக்கும்போது
அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் 1858 க்ரௌன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆட்சி செய்கிற எல்லா அதிகாரத்தையும் கம்பெனிகள்லேருந்து அவங்க வாங்கிட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆர்மியும் வந்து அவங்க கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஈஸ்ட் இந்தியாவோட ஸ்டாக் டிவிடெண்ட் ரிடெம்ஷன் ஆக்டை வந்து 1874 ஜனவரி 1 வந்து கொண்டு வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை முழுசாக வந்து மூடிட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய ஆட்சியை வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப நிறைய தவறுகள்லாம் செஞ்சு மக்களுடைய வெறுப்பெல்லாம் சம்பாரித்து மக்களுக்கு நிறைய கொடூரங்கள் செஞ்சாலும் சில நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காங்கன்றதை மறுக்க முடியாது. ஒன்று வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டம், அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்தது போஸ்டல் சிஸ்டம் அண்ட் டெலிகிராஃபி சிஸ்டம். இதை வந்து 1837 கொண்டு வந்தாங்க. அவங்க உபயோகத்துக்காக கொண்டு வந்திருந்தாலும் அது இந்தியாவுக்கு நல்ல பலனை கொடுத்தது. அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே கம்பெனியை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. முதல்ல 120 மைல் தூரத்துக்கு ஹவுராவில் கல்கட்டாலேருந்து ராணிகஞ்சுக்கு 1849 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சது. 21 மைல் ரெயில் லைன் பாம்பே டு தானே, அதுக்கப்புறம் பாம்பே டு கல்யாண் வந்து 1853. அது மாத்திரம் இல்லாமல் சமுதாயத்துலேயும் நிறைய விஷயங்களை அவங்க நல்ல விஷயம் கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து சத்தின்றது இருந்தது. அதாவது கணவர் இறந்தால் அந்த மனைவியும் வந்து உடன் கட்ட மாதிரி அந்த நெருப்பில் சேர்ந்து எரியணும்னு இருந்தது. அதை வந்து தடை செஞ்சாங்க 1829 பெங்கால் சத்தி ரெகுலேஷன் மூலமாக. அதே மாதிரி ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட்னு 1856 கொண்டு வந்தது மூலமாக இளம் வயதிலே விதவையானவங்க, அதாவது வயசான ஒருத்தருக்கு வந்து அவர் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அவர் இறந்துடுவார். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இளம் விதவைகள் வந்து காலம் முழுக்க வந்து ஒரு சன்னியாச வாழ்க்கையை தான் வாழ வேண்டியிருந்தது. அதை வந்து இல்லை ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா காலேஜஸை கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ்லலாம் வந்து அவங்க தான் வந்து ஆரம்பித்தாங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து உலக முழுக்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து படிக்க முடியுது, லிட்ரேச்சர், ஃபிலாசபி, சயின்ஸ்லாம். அதே மாதிரி கல்வித்துறையிலையும் நிறைய புதுமைகளை கொண்டு வந்து மக்கள் எல்லாம், அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்கு வரலான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதே சமயத்தில் இவங்க பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கரப்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை வந்து ஒரு வறட்சியை கொண்டுறது வேறு. ஆனால் இவங்க கொண்டு வந்த வறட்சியால் தான் கிரேட் பெங்கால் ஃபேமைன் 1770 இருந்தது. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுலேயும் 19ஆம் நூற்றாண்டுல நிறைய வறட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது இவங்களால தான். அது மாத்திரம் இல்லாமல் விவசாயிகளை கண்டிப்பாக நீங்கள் ஓபியம் தான் வளர்க்கணும், இண்டிகோவை தான் உங்கள் நிலத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வற்புறுத்தி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வளர வச்சு அந்த நிலத்துடைய வளமையை அவங்க கெடுத்தது முக்கியமான ஒரு காரணம். விவசாயிங்கள்லாம் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்தில், அப்புறம் கல்வித்துறையில், அப்புறம் கம்யூனிகேஷன் விஷயத்துலலாம் நிறைய விஷயம் அவங்க செஞ்சுருந்தாலும் இந்த நாட்டை கொள்ளை அடித்த விதமும் அவங்க வந்து மோசமாக நடந்துக்கிட்ட விதமும் வந்து அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறக்க வச்சு அவங்க மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி அவங்கள வெளியேற்ற அளவுக்கு இந்தியாவில் வந்து போராட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.